ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி இதுக்கு தான் நம்ம ஆன்சர் சொல்ல போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, சத்தமாக சொன்னால் நன்றி உணர்வு நல்லதா, இல்லை மனசுக்குள்ளே சொன்னால் நல்லதா அப்படின்னு கேள்வி கேட்டேன். நான் அவங்களுக்கு பதில் கொடுத்துட்டேன். இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டது ஒரு நல்ல ஒரு வேல்யூபுளான கொஸ்டினாக இருந்தது. ஸோ அந்த கொஸ்டினை மற்றவங்களுக்கும் சொல்லலாமே அப்படின்றது தான் என் நோக்கம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பார்த்திங்கன்னா 2 கேட்டகரியாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாம் எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த எனர்ஜியை க்ரியேட் பண்ணும்போது தான் கண்டிப்பாக சக்ஸஸ் அடைய முடியும். அதுதான் ஃபஸ்ட்டு ரூல் நம்ம சொல்லணும். அதேமாதிரி 2 கேட்டகரி இருப்பாங்க. ஒருத்தவங்க அமைதியாக இருப்பாங்க, ரிசர்வ் டைப்பாக இருப்பாங்க. கோவப்பட்டாலும் பெருசாக தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் இதே சத்தமாக இருக்கிறவங்க எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ரொம்ப சத்தமாக இதுவும் ஆளுமை திறமையாக பேசுவாங்க, எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்திங்கனாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அமைதியாக இருக்கிறவங்கள எடுத்துக்கிறோம். அமைதியாக இருக்கிறவங்க எடுத்துக்கும் போது எப்படி நன்றி உணர்வு சொல்லணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட மனசை கண்டுபிடிக்கணும். நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்களா, இல்லைன்னா ரொம்ப கோபத்தில் இருக்கீங்களா, இல்லை உங்களை யாரும் ஹர்ட் பண்ணிட்டாங்களோ ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்கும்போது இல்லை நான் ஹர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை சரி பண்ணணும். எப்படி சரி பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிவி பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு சமையல் பிடிச்சிருக்கா அதை பண்ணலாம், இல்லையா வெளியே போய் பார்க்கலாம், இல்லை எனக்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த கஷ்டத்தை சொன்னால் சரியாயிடணும், ஃபஸ்ட்டு அது கிளாரிஃபை பண்ணி சொல்லிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நாம் ஒரு நோட்டு பெண் எடுத்து எழுதி அதை நம்ம கொளுத்தி தூக்கி போட்டுடலாம். நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் எழுதி, இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னாக்கா, நம்ம நன்றி உணர்வுன்னு சொல்கிறோம்ல, அந்த நன்றி உணர்வு அந்த நெகட்டிவாக ஒரு விஷயம் நடந்ததில்ல, அந்த நெகட்டிவ் விஷயத்த நம்ம பாசிட்டிவாக பார்க்கணும். இல்லாத விஷயத்தில் பாசிட்டிவ் தர மாதிரி தான். இதுதான் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இல்லை நெகட்டிவாக இருக்குது, அதை நீ பாசிட்டிவாக பார்க்கணும். இல்லை அப்படின்னாக்கா நீ உன் மனசை ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக மாற்றணும். அதுக்கு அடுத்தது தான் நீ உன் மனசார ஒரு 10 நன்றி, இன்றைக்கி நடந்த 10 விஷயத்தில், இல்லை இது வரைக்கும் வாழ்க்கையில் நடந்த 10 விஷயத்த டெய்லியுமே சொல்லிக்கிட்டே வரும்போது உன்னோட எனர்ஜி பூஸ்டப் ஆகும். நீ ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீ பாசிட்டிவாக சொல்ல முடியும். ஸோ பாசிட்டிவாக சொல்கிறதுக்கான இதை வழியெல்லாம் இதேமாரி இப்போ சத்தமாக பேசுகிறவங்களுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் மனசு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் டென்ஷனாக கத்தின்னு இருக்கும்போது அந்த கத்திரத்துல போயிட்டு நான் நல்லா இருக்கேன், எனக்கு எது நடந்துச்சு அப்படின்னு சொல்லவே கூடாது. நம்மளுக்கு வர சக்ஸஸ் கூட கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் நம்மளுக்கு வர சக்ஸஸ் நல்லதாக வரணும் அப்படின்னாக்கா, நம்ம ஃபஸ்ட்டு நிறைய நல்ல விஷயங்களை தேட ஆரம்பிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மனசு எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் பாசிட்டிவாக பேச ஆரம்பிக்கணும். இல்லை ஒரு தனிமையான இடத்துக்கு போயிட்டு நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலாம். வானத்தை பார்த்து 2 கையை நீட்டி கூட நீங்கள் சொல்லலாம். எனர்ஜியை பூஸ்டப் ஆகும். இதே அடுத்தவங்க டிஸ்டர்ப் பண்ண மாதிரி நம்ம சொல்லக்கூடாது, ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னா, நம்ம பார்க்க ஒரு விஷயம் என்னென்னா, நாம் மனசை தெளிவாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி தெளிவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நன்றி உணர்வு சொல்லலாம். இல்லாத பட்சத்தில் நம்ம போயிட்டு நம்ம பாசிட்டிவ் மைண்டை மாற்றணும். அப்படி இல்லை மாற்ற முடியலன்னா நம்ம சேலஞ்சிங் ரோல் எடுத்து நம்ம அந்த நெகட்டிவ் விஷயத்தை பாசிட்டிவாக நம்ம கன்வெர்ட் பண்ண கற்றுக்கணும். இப்போ நம்மளுக்கு முக்கியமாக கோபம் குறையணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்டிஸ் தான் நம்ம பண்ணணும். நம்மளுடைய மற்றவங்களை நெகட்டிவில் இருந்தாலும் அது பாசிட்டிவாக நம்ம பார்க்க தான் நீ எப்போ பார்த்தாலும் எந்த ஒரு கோபம் வந்தாலும் உனக்கு பாசிட்டிவாக மாற்றுற மைண்ட் செட்டப் வந்துடும். இது ஒரு 21 days பண்ணும்போது இந்த பிரச்சனையை நம்ம பாசிட்டிவாக பார்க்கும்போது, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீ வெளியே போகணுன்னு, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வெளியே போகணுன்னு நீ நினைக்கிற. ஆனால் உனக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. நீ அவங்கக்கிட்ட சொல்கிற, இந்த மாதிரி எனக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் அதை போய் ஆகணும் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு இது பண்ணி கொடுத்து தான் ஆகணும், இது ஏதோ எனக்கு இது செஞ்சு தான் ஆகணும், எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கனாக்கா இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அது உங்களுக்கு அது ஒரு அந்த விஷயம் அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம்.
ஏதோ ஒரு கரெக்டான விஷயமா இருந்தால் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயம் உங்களுக்கு வந்து சரியாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை மீறி நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து அங்கே தடுங்கலாக இருக்கலாம். இல்லை நீங்கள் இதை மாதிரி போகும்போது உங்களுக்கு அது அங்கே ஒரு பாசிட்டிவாக மாறி இருக்கலாம். ஒருவேளை ஒரு விஷயம் உங்களுக்கு கை மீறி போகுதுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு 90% முயற்சி பண்ணணும். ஆனால் 10% வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச கையில் விட்டுறணும். விடும்போது பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தான் கொடுக்கும். ஆன்மீகவாதிலாம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து நாள் கோல் எதுவுமே கிடையாது, பிரபஞ்சமும் கடவுளும் என்ன சொல்கிறாங்களோ அது இப்படி தான் நான் நடப்பேன்ட்டு. ஸோ நம்ம அந்த மாதிரி போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நன்றி உணர்வுனா நம்ம அடமெண்ட்டாக சொல்லக்கூடாது. அந்த ஃப்ளோ நேரத்தை பார்க்கணும். நம்ம அந்த டைமிங், அது நம்ம மனசு எப்படி இருக்குது, நம்மளுக்கு எப்படி சுச்சுவேஷன் நடக்குது, அதை நம்ம எப்படி மாற்ற போகிறோம், இந்த மாதிரிலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி சொல்லும்போது தான் 100% சக்ஸஸ் அடைய முடியும். சொல்லிட்டாங்க நம்ம நன்றி உணர்வு சொல்லணும்னு சொல்லாமல் இது வந்து ஒரு குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வேல்யூபிளான கேள்வி கேட்டதுனால நம்ம இதை நம்ம பகிர்ந்துக்க முடியுது. ஸோ உங்களுக்கு வேறு எதாவது கேள்வி இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூனிவர்ஸ்க்கு நன்றி 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 நன்றி.